நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்மளை சுற்றி நடந்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், என்னடா இது இப்படி அநியாயம் பண்ணுறானுங்களே, இதெல்லாம் இவன் தான் பேசினானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ், அதாவது உலா வரும் ரீல்ஸு, முக்கியமான அரசியல் ரீல்ஸு, பல சுவாரஸ்யமான விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்களை ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட கருத்துக்களை முக்கியமாக வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்க்குறேன், படிக்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆதரவு எப்போவுமே எனக்கு தேவை. ஸ்ட்ரைட்டாகவே ஷோக்குள்ளே போகலாம் உறவுகளே. மோர் பவர் ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் பொய் செய்திகள் நீக்கும் அதிகாரம் மத்திய உள்துறை, நீதித்துறை போன்ற சில முக்கிய துறைகளுக்கு மத்திய அரசு வழங்க இருப்பதாக தகவல்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இதை பார்த்தோன்னே உறவுகளே, அச்சுச்சோ, அப்போது எப்படிப்பா சில பேர் இல்லை பல பேர் சேனலே நடத்த முடியாதே, ஏன்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்ருவாங்களே. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது உறவுகளே. போடுற செய்தியில் பாதி செய்தி பொய்யான செய்தி. நேற்று தான் இதை பற்றி நம்ம பேசணும். இன்றைக்கி காலைல இந்த மாதிரி ஒரு நியூஸை போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் செவ்வாழை, நம்ம இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு நியூஸ் கார்டெலாம் போட முடியாது, நம்மளுக்கு உண்மையை போட்டே பழக்கம் இல்லையே, சொன்னால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தியை கேட்டால். ஆனால் உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் பொய் செய்திகள்னால் முக்கால்வாசி பொய் தான், சரிங்களா, கால்வாசி தான் உண்மை இருக்குது. அதனால் இப்போதைக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயந்தான். மிகவும் பாதிக்கப்பட்ட சேனல்லாம் யார் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த செய்திக்கு பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், சரிங்களா. இது யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும், இதுக்கு யார் பார்த்திங்கன்னா அழுவாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தபடியாக உறவுகளே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நேற்று நம்ம பேசின வீடியோவில் திரு சூப்பர் ஸ்டார் அவர்களை எதிர்த்து சாட்டையை எவ்வளோ கேவலமாக பேசியிருந்தாப்புலன்னு நம்ம ஒரு 2 வீடியோ போட்டோம். அதே மாதிரி இதுனடா இது இவ்வளோ ஒரு கொடுமை, விஜய்க்கு ஆதரவாக அப்போ சாட்டத்தில் ஒன்று பேசியிருக்காருன்னு சொல்லி வீடியோ போட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு உறவே. நான் நேற்று சோர்ஸ் பண்ணும்போது பார்த்தேன். இது ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்குது, உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு கண்டிப்பாக எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் உறவுகளே. மண்டைக்குள்ள மயிர் தான் மட்டும் மூளையில் பரதேசி போயிருக்கு மரியாதை. ரஜினிகாந்த் கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா? சூப்பர் ஸ்டார் யார்? சூப்பர் ஸ்டார் இங்க ஒரு மாநகட்ட நடிகர் ஒருத்தருங்க, ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்குவாங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது. நீ தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது, அது வாய்ப்பு இல்லை ராஜா, அது வாய்ப்பு இல்லை. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வந்து சாகர நிலைகள் தான் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் சொல்றதுக்கான மிரட்டிதான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தையே கட்சி தொடங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரடியா நான் கட்சி தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வெவ்வேறு வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க, கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்த்தது சாட்டை பேசுறது மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தா இந்த பரதேசி பையன் சிவாஜி பேசியிருக்கிறான். நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுடுகாடு கூட தான் வெற்றிடமாக இருக்குன்னு பேசியிருக்காப்புல. துரைமுருகன் இது அவர் ஏதோ நக்கலாக பேசுகிறாங்க. எனக்கும் நான் அந்த வீடியோ பார்த்தேன் முன்கூட்டியே. அவங்களும் ஒரு காமெடி பண்ணாங்க, இவரும் ஒரு காமெடி பண்ணாங்க. அதில் ஒரு வன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா திருமா அவர்கள்
நீங்கள் அதை கவனிச்சிங்களா? திருமாவர்கள் ஆதவர்ஜுனா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே இன்னும் கொஞ்சம் கடினமாக அவர் சொல்கிறாரு. கரெக்டாக? ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஓப்பனாக இது நம்ம வந்து ஏஐலாம் கிடையாது, இது இருக்கிற ஃபேக்ட்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் ஆதவர்ஜுனா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏங்க ஒரு வாரம் இதை அரசியல் பண்ணீங்கன்றது தான் கேள்வியே. மேலும் இந்த மாதிரி என்னென்ன வெளில வரப்போகுதுன்னு தெரில. இப்போ ரஜினி இதுக்கு நிச்சயமாக இதில் ஒரு மானங்கட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேவலம் எடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமாவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாராம். என்னடா இது நடக்குது, என்ன இலவடா நடக்குது இந்த அரசியல், இங்கே கன்றாவியாக அதெல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். அண்ணன் திருமாவர்களே, நீங்களே இதை சொல்லியிருக்கீங்க ஒரு கட்டத்தில், ஓகேவா? ஆனால் நீங்களே இன்றைக்கி அது கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னா என்ன தாங்க நினச்சிட்ருக்கீங்க? இப்போ போச்சா, ஜோலி முடிஞ்சா, சோளமுத்து அப்படின்ற மாதிரி மக்கள் பார்ப்பாங்களா, காரி துப்புவாங்களா? துப்புனா தொடச்சிப்போம் அப்படின்ற மாதிரி கதையா? அது உங்கள் விருப்பம், எனக்கு தெரில. ரைட் மக்களே, இதை பற்றியான உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம். சரி, திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கட்சி ஆரஞ்சு முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு விஜய் பற்றி பெருமையாக. கட்சி ஆரஞ்சவரும் நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம்னு யோசிச்சா இந்த வீடியோ நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. உறவுகளே பாருங்களேன். விஜய் எவ்வளவு பெரிய நடிகர், விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி நிக்க முடியுமா? அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன, உதயநிதி ஒரு இது என்ன, அவரு கூட எல்லாம் நடிப்புலையும் சரி எதுலையுமே ஒப்பிட முடியாது. புரிஞ்சதா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டுக்க. 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எப்படி அரசியலுக்கு வராம ஏமாத்திக்கிட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில வர்றேன்னு சொல்லாம வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? அறிக்கையை ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கணும். எழுக்குறளை கோட் பண்ணியிருக்காரு. அதே போல உங்கள் முன்னோர்கள் செய்த அரசியல் இருந்து பாடம் கற்றுக்கொண்டுங்கிற வார்த்தையை பதிவு செய்யறாரு. எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. ஒரு ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம், சாதி மத பிளவை ஏற்படுத்தும் அரசியல் மறுபக்கம். இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியல். இன்னொன்னு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்பது தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் பணி சேவை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. நீண்ட யோசனைக்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்றாரு. அதனால ஒரு தெளிந்து வராரு. நான் குழப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு வரல அவரு. நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்களா? அதாவது உறவுகளே, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் இவ்வளோ வன்மோன்றது நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். திரு விஜய் வந்து சீமானோட சேருவார் அப்படின்னு சீமா நம்பிட்டு இருந்தார். எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம ஒன்றும் ஜெயிக்காமல் இருக்கிறோம், 15 வருஷமாக வந்து நம்மளும் கத்தி ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எப்படியாவது அப்படியே ஒரு 10-15 அப்படியே சட்டசபைக்குள்ளே போயிடணுண்டா, தம்பியை வச்சு சவாரி பண்ணின்ற ஒரு எண்ணம் ஒரு இதுதான் எனக்கு தெரியல. ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா தவறாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணம் இருந்து டிசப்பாயிண்ட் ஆகி, என்னடா இப்படி நம்மளோட நம்பிக்கையில் மண்ணாளி போட்டாங்களே அப்படின்னு அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனாதான் இவ்வளோ வன்மத்தை கக்க முடியும்ல. சரி, உன் வீட்டில் ஒலைய கெடுத்தாப்லையா, இல்லைனா வந்து ஏதாவது பர்சனலாக உன்னை ஏதாவது துரோகம் பண்ணிட்டாரா, இல்லை நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணளி போட்டாரான்லாம் தெரியல. ஒரு மனுஷன் வந்து 2 விஷயம் தாங்க. ஒன்று பர்சனலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடியை கெடுத்துருக்கணும், இல்லை அரசியலில் வந்து அவர்னால வந்து பார்த்திங்கன்னா அவர் அடுத்து நம்ம கட்சியவே காலி பண்ணாமல் ஏதாவது பண்ணியிருந்தா தான் இவ்வளோ வன்மம் இருக்கும். சரிங்களா? இல்லைனா ஒருத்தர் இப்படி பேசணும், சாட்டையை சொல்கிறேன், இந்த மாதிரி பேசணும்னு ஒரு வேலையே இல்லையே. என்ன இருக்குது இதில்? இல்லைனா வந்து ஏதாவது காசு வாங்கிட்டு பேசணுமா கோடியா? லாஜிக் இல்லைங்க. ஏன்னா அவர் இன்னும் நிற்கவும் இல்லை, வரவும் இல்லை. அவங்க ஓட்டு வாங்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்னங்க இவ்வளோ பேசுறீங்களே, ஒன்றும் வேலைக்கு ஆகாமல் போயிட்டீங்க, நீ விமர்சிங்க. இல்லை, இது பாயிண்ட்டே இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இப்படி பேசுனீங்க. இதை பாருங்கள், இப்போ பாருங்களேன், இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கங்க. பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கும். உறவுகளே, இப்போ நான் சொன்னேன் அந்த 3 காரணம் எதனால இவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? நான் சொன்ன 3 காரணங்களில் உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை அதை தாண்டி உங்களுக்கு வேறு விஷயம் இதுதான் ரீசனா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு கொடுமத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. சாதனை பயணம் தொடரும், நாம் ஒற்றுமையாக ஓரணியில் இருக்கும் வரை இந்த சாதனை பயணம் தொடரும், தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில்
நடை போடும். சாதனை பயணமாங்க ஏங்க, 5 வருஷமாக வேதனை பயணங்க இது. நான் ஒன்று சொல்லுவேன் எப்போவுமே, தானே தன்னை பற்றி பெருமையாகவும் பீத்தலாகவும் பேசி நான் அவனிலே படம் பார்த்துருக்கீங்களா? நல்ல படம் அது. அதாவது கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது அவங்க பண்ணதை. செம்மையாக இருக்கும். நான் இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் வரும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் அவன் இல்லை. அந்த மாதிரி நான் சிறந்த முதல்வர், நான் பெண்களை பாதுகாத்து விட்டேன், நான் தமிழ்நாட்டை உயர்த்தி விட்டேன், நான் தமிழ்நாட்டை உலகத்திலேயே சிறந்த நாடாக மாற்றிவிட்டேன், நான் 234 தொகுதியும் ஜெயித்து விட்டேன், நாங்கள் அவ்வளோதான், நாங்கள் தான் உலகத்திலே சிறந்த மனிதர்கள், நான் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே பேசி இப்படி ஆயிட்டீங்களா? எனக்கு புரியல முதல்வரே. நான் என்னங்க சொல்கிறது? இப்படிலாம் நியூஸ் வந்ததுன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்கள்கிட்ட போய் கேட்குறேன் பாருங்கள். தெரிஞ்சால் நீங்கள் எப்படி பேச போகிறீங்க? இது சாதனை பயணமா இல்லை வேதனை பயணமான்றத உறவுகளே நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த செய்தி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. தனிநபர் விமர்சனம் வேண்டாம். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வேணும்னு சிரிக்கல உறவுகளே. இதெல்லாம் படிக்கும் போது செருப்புகள்ட்டே அடிப்பான் சாதனைன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசினா மக்கள். உங்களோட எம்பி உங்களோட மினிஸ்டர்ஸே சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி சுற்றின்னு இருக்காங்க. ஐயோ கடவுளை, இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த புதுப்பேட்டை படத்தில் குமார் வச்சுக்கோ குமார் வேணாம்ப்பா அதாவது தனுஷ் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுப்பாப்ல. அப்போ ஒரு வேணாம்ப்பா இல்லைப்பா அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னா சொல்லுவான். ஆனால் கூட்டில் போய் குழியை தள்ளி மூடுறோம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி தான் அண்ணங்க. விமர்சிக்காதீங்க ஒன்றும் பண்ணல, ஏதாவது ஒன்று பண்ணு, விமர்சித்து நீ ஜெயிக்கணும், இன்னும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த நியூஸ்லாம் பார்த்தா வேறு என்னங்க சொல்ல தோணும்? சாதனையை சொல்லணுமா? கடவுளை கருமத்தை. ஐயோப்பா. அடுத்து பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ். இது நேற்று ஆக்சுவலாக இது ஈவினிங் வந்தது. விஜய் பாடலுக்கு தடை. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் நடக்கும் ஆண்டு விழாவில் நடிகர் விஜய் திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது. தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல். ஷோ யானே ஃபஸ்ட்டு குப்பைக்காரன் விசில் அடித்தோடனே எவனுக்கும் மண்டை சூடாயிடுச்சு. அந்தமாரி விசிலாம் அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கினாங்க. அடுத்து சேப்பாக்ஸில் விசில் கொண்டு போகக்கூடாது. இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஆண்டு விழாக்கள்லாம் வந்து விஜய் பாட்டு மட்டும் போடக்கூடாது அப்படின்னு. நீங்களே உங்களுடைய கட்சியை, அதாவது திமுகன்ற ஒரு கட்சியை யார் இந்த வேலையை பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோக்கு நீங்கள் அசிங்கப்படுத்திக்கணுமோ, இதை வந்து நம்மளை காரி துப்பிக்கணுமா, நம்மளை குறைச்சி நம்மளே மதிப்பிட்டு நம்ம இவ்வளோ தான். ஏன்னா நீங்கள் இதை பண்ண உங்களோட பலம் எல்லாம் குறைஞ்சி போய் நீங்கள் பயத்தின் உச்சத்தில் இருக்கீங்கன்றது இது மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் நான் கமெண்ட்ஸாக படிக்க விரும்பலை. காரி துப்புறானுங்க கமெண்ட்டில். படித்தா நீங்களாம் தாங்க மாட்டீங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் போகிற போக்கில் திமுகவில் வந்து விஜய்ன்ற பேர் வச்சுருக்கவங்களாம் திமுகவோடு வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்கிறேங்க. லேடிஸ்னால் விஜயின்னு பேர் வச்சுருக்கவங்களாம் வெளில போயிடுங்கன்னு சொல்கிறேங்க. விஜய சாந்தின்னு வச்சுருந்தா இனிமேல் விஜயை தூக்கிட்டு சாந்தின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லுங்கள். வேறு என்னென்னலாம் சொல்ல போகிறீங்க? வேறு இன்னும் நீங்கள் வந்து போகிற போக பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இனிமேல் விஜயதசமிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடவே கூடாதுன்னு ரூல்ஸை போடுவீங்களா? இப்போ என்னங்க இது குழந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் குழந்தைத்தனமாக இருக்குங்க. சிரிப்பாங்க, காரி துப்புவாங்க. இப்படி ஒரு கேவலமத்தை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், அழகாக பார்த்துக்கோங்க. விஜய் வந்து விஜய் அவரோட கட்சி வந்து மன்றத்திலிருந்து இன்றைக்கி ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கிது. சரியா? அதாவது இன்றைக்கி 2 ஆண்டுகளாக 75 ஆண்டு கால கட்சியை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து மன்றத்திலேருந்து விஜய் அவர்கள் கட்சி வந்து நிற்கிது. கரெக்டாக? திமுக அப்படி கட்சி இறங்கி வந்து பார்த்திங்கன்னா மன்ற லெவலுக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? இவனுங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற மன்றன்ற லெவலுக்கு மாற்றி கடைசியில் வந்து பார்த்தா உங்கள் கூட ஒரு 50 பேர் ஒரு மன்றத்துக்கான நேரம் ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஒரு 75 ஆண்டு கால கட்சி மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள்.
உங்கள் பேரை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க, கேவலப்படுத்திக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. உண்மையாக மக்கள் காரி துப்புறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னவோ உறவுகளே, உங்களோட கருத்து இந்த பதிவுக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. அருவருக்கத்தக்க பேச்சு, அதாவது அரசியல் நாகரிகமோ அடிப்படை அறமோ அதிமுகவினருக்கு என்றும் இருந்ததில்லை. சரி, பெண்களை இழிவுபடுத்துவதே வாடிக்கையாக வைத்திருக்கும் தனது கட்சியை சார்ந்த இந்த நபரின் அருவருக்கத்தக்க பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பது வீண். சரி, அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தின் சர்ச்சை பேச்சு குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்ததில் வந்து எந்த தவறும் கிடையாது. நீங்கள் அதுக்கு தெரிவிக்கலையே, இதுக்கு ஏன் தெரிவிச்சிங்கன்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டா கிடையாது. நாங்கள் ஒன்றும் உங்கள் கட்சியில் இருக்க மாதிரி முட்டா பசங்க கிடையாது. சரியா? எங்களுக்கும் அறிவு இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஓகேங்களா, இதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட கொடுமைகள் எவ்வளோ நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்வளோ பெரிய சினாரியோ நடந்தாலும், எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு செய்தி வெளியில் வந்தாலும் 2 நாள் கழித்து போகிறது, 3 நாள் கழித்து போகிறது, உடனே போய் என்னான்னு கவனிக்கிறது கிடையாது. ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் அங்கே எடுக்கிறது கிடையாது. 2 வயசு குழந்தை வந்து இறந்துருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திமுக கட்சி சார்ந்தவங்க தான் யாரும் எதுவும் பேசுறது கிடையாது. ஏங்க இதே மாதிரி சப்ஜெக்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு புறம்போக்கு எச்சக்கலை நாய் பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறான்றது ஊருக்கே தெரியுங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருப்பீங்களா? சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக இப்போ நீங்கள் கண்ணை தெரிவிக்கிறீங்க? ரைட்டு, நீங்கள் கண்ணை தெரிவிக்கும் போது இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? பெண்கள்லாம் வந்து அக்கா நம்மளுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. சுய லாபத்துக்காகவும் அவங்களுடைய இதுக்காகவும் உங்களுக்கு ஜிங்சா கடிக்கிற கூட்டம் இருந்ததுன்னா அவங்க பேசுவாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். பொதுமக்கள் இதை பார்த்து சூப்பர்ப்பா, பெண்களுக்காக குரல் கொடுக்குறாப்பா, பெண்களுக்காக குரல் கொடுக்குறாங்கப்பா கனிமொழி நினைப்பாங்களா? உறவுகளை அப்படி நினைக்கிறீங்க? இவங்க வந்து இந்த மாதிரி குரல் கொடுத்தது ஓகே, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க குரல் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை பார்த்து பெண்கள்லாம் இவங்களை பெருமையாக பேசுவாங்க. ஆஹா, பெண்களை காப்பாற்ற வந்த எங்களோட தெய்வம்ப்பா, தெய்வ பெண்மணிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தாலியெல்லாம் அறுதுன்னு சொல்லி குரல் கொடுத்த பெண்மணி இவங்க தானே. எத்தனை தாலியை மேடம் நீங்கள் காப்பாற்றுனீங்க உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம்? தாலியே அருளியா? இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? சொல்லுங்கள். அதாவது இதுதான், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், மக்கள் என்ன வேணாலும் பார்த்தா நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்கள நம்பியாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் லெவலில் உங்களை சுற்றி நிற்கிறவங்க, அவங்க ஓட்டு போட்டால் போதும், அவங்க நல்லது நடந்தால் போதும், மற்றவங்களாம் முட்டா போய் தானே எக்கெடு செத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணவங்க. இல்லைனா இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் கொடுங்க, இது தவறு தான். அவர் பேசினது முழுக்க தவறு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து பேசியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். வளாத்தி குளத்தில் போய் நீங்கள் கேட்கும் போது தொண்டை வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அப்படியே எகிரி குச்சி ஓடுறீங்க. போஸ்ட்மார்ட்டம் இன்னும் வரலன்னு சொல்லி அது ஒரு வீடியோவே போட்டோம் நம்ம. ஏங்க, அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக ஞாபகம் இல்லைங்க, ஓரின சேர்க்கையில் வந்து ஒரு சின்ன பையனை வந்து அவனோட சொந்தக்காரனே சரிங்களா ஓரின சேர்க்கையில் அவரை டார்ச்சர் பண்ணி, அந்த பையனை டார்ச்சர் பண்ணி மொட்டை மாடில் கொன்று செத்துட்டாங்க. அந்த பையன் போட்டிருந்தாங்க. எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? அங்கே ஒரே சாராய தொல்லை, கஞ்சா தொல்லை. அவளை நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம், ஒரு நடவடிக்கையும் கிடையாது. யாரும் எஸ்பியே 1.5 நாள் 2 நாள் கழிச்சு தான் போனார். எவ்வளோ பெரிய சென்சேஷனல் இஷ்யூ ஆச்சு தெரியுமா? அது நம்ம அதை பற்றி பேசியிருக்கோங்க நம்மளோட சேனலில். இன்னும் நான் மறக்க முடியலங்க. அது உங்களோட தொகுதி தாங்க. எதுக்குமே நீங்கள் போய் நின்னது கிடையாது மேடம். சும்மா நாம்கே வாசு இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டால் எல்லாம் ஓகே ஆகிடுமா? ரொம்ப தவறுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலை நீங்களே வந்து மண்ணவாரிகளை போட்டுக்கிற கதை தான். நீங்கள் உண்மையாகவே CV சண்முகம் ஒரு கண்டனம் தெரிவித்தது எனக்கு ஓகே தான். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னன்னா, இந்த வாட்டி வந்து அந்த புறம்போக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினார் இப்போது இந்த மேட்டரில். இந்த வீடியோ நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். இப்போது இவர் கண்டனம் தெரிவிப்பீங்களா தெரில, நான் வீடியோ போடுறேன், தெரிவிக்கலாம் வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்கள்.
சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது. அது மாதிரி தான் செந்தில் பாலாஜி ஒரு கல்ல 2 மாங்காய் இல்ல பல மாங்காய் அடிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. கனிமொழி அக்கா கேட்டுச்சாக்கா என்ன சொன்னார்? உங்களுடைய பிரதர். கடவுளே கடவுளே, நீங்கள் இது கண்டனம் தெரிவிச்சிருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் பேசுறதே விட்டுறேன். இவ்வளோ ஏன் திரு உதயநிதி அவர்கள் ரொம்ப நெருங்க தானே உங்களுக்கும் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் அப்படியே பூந்து விட்டா ஜெயலலிதா அம்மா காலுக்கு நடுவில் பூந்து போயிடுவார் போல இருக்குது. எவ்வளோ அபத்தமான, இதுக்கு மேலே ஒருத்தர் அபத்தமாக பேச முடியுமாங்க? அவங்களாம் பெண்கள் கிடையாதா? இது அபத்தம் கிடையாதா? அதனால் நீங்கள் கண்டனம் தெரிவித்தது உண்மையே வாழ்த்துக்கள். பெண்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். எவெல்லாம் பெண்களை தப்பாக பேசணும் அவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கடுமையான சொற்கள் கிடையாதா? நான் இந்த நாட்டினோட முதல்வராக இருந்திருக்காங்க. எவ்வளோ பேருக்கு அவங்க ஒரு ஐடியலாக இருந்திருக்காங்க. ஏன் நீங்களே ஒரு பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தைரியம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேம்மா. கால் நடுவில் பூந்து வருவாருன்னு சொல்கிறது என்னம்மா இது வார்த்தை? உங்கள் ப்ரோ பாருங்கள் என்ன பேசியிருக்காருன்னு. கேவலமாக இருக்குது. பார்ப்போம் இதுக்கு நீங்கள் என்னன்னு. உறவுகளே இதுக்கும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாதீங்க. இப்போது கனிமொழி அவர்கள் இது கண்டனம் தெரிவிப்பாரா, இதே மாதிரி ஒரு போஸ்ட் வருமா அப்படின்றத நியூஸ் போட்டால் அதுவும் போட்டுக்கணும்ல. இதை கார்டு போட்டு எவன் மானஸ்தை எந்த நியூஸ் சேனல் போடுறான்னு பார்த்துருவோமே. அதாவது கூட்டணிலாம் நாங்கள் சேர்றோம், மிகப்பெரிய கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி 26 கூட்டணி 29 கட்சியோ 26 கட்சியோ ஏதோ ஒன்று இருக்குது. திமுக கூட்டணி பற்றி பேச போகிறேன் நான் இப்போது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி இப்போ எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பாவம் கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கட்சியும் அடமானம் வச்சு அவங்க தகுதியை விட்டு அவங்க மானத்தை விட்டு உண்மையாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. அவங்களோட கட்சி அடமானம் வைத்து அப்படி ஒரு மானங்கட்ட கூட்டணிங்க இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் யாரை குறிப்பிட்றேன்னா கம்யூனிஸ்ட் 1989 13 சீட்டில் ஆரம்பித்தாங்க உறவுகளே. அந்த 13லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா 13, 10, அப்புறம் 13, அப்புறம் 8, 10, திரும்ப அப்படியே 25 ஆகி அப்புறம் 6, கடைசியாக 2026 5. அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம், ஒரு கட்சி எதுக்கு இருக்குது? ஒரு கட்சி, ஒரு சின்னம், ஒரு பெயர் எதுக்கு இருக்குது? உங்களை நம்பி ஓட்டு போடுறவங்க, உங்கள் கட்சியை விரும்பி ஓட்டு போடுறவங்க, கரெக்டுங்களா? உங்கள் கட்சியை நீங்கள் அடமானம் வச்சு உங்கள் கட்சியோட நம்பிக்கையே உங்கள் கட்சியோட வலுவை நீங்கள் இழந்துக்கிட்டே அப்படி அடிமை கூட்டில் இருக்கணுன்றது யாருக்காகங்க? நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறீங்க? உங்களை சார்ந்த மக்களுக்காகவும் உங்கள் கட்சி மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேலை மிகப்பெரிய துரோகம் தானே உங்களுக்கு. அப்போ இது யார் சுயலாபத்துக்காக, எதுக்காக நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கணும்? எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் அங்கே அதில் இருப்போன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அப்படி லாஜிக்கே இல்லைங்களேங்க. அப்படி ஒன்றும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி தலைமையை நீங்கள் இருக்கிற அந்த கூட்டணி தலைமை இருக்கிற திமுக அப்படி ஒரு சீனே இல்லையா அந்த கட்சிக்கு? ஐயோ, அதில் இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாவம்லாம் கழிஞ்சு போயிடும். நம்ம இந்த நாட்டு மக்களோட புண்ணியத்தை சேர்த்துப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாதாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன காரணத்துக்காக இப்படி உங்கள் சுயமரியாதையும் எல்லாத்தையும் இழந்து போய் அந்த கூட்டணி நீங்கள் இருக்கணும்? இன்றைக்கி உங்களோட நிலைமை மட்டும் கிடையாது உறவுகளே, இவர் மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும். திருமாவளவன்லாம் பயங்கர கடுப்பில் இருக்கார் உண்மையாகவே. அவர்லாம் 10 கேட்ட இடத்துல 5 தான் உனக்கு இஷ்டம், ஏதாவது நஷ்டம் எங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்களாம் இதில் இருக்கணும்னு தான் கேட்குறேன். என்னங்க காரணம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்கள் சுயலாபம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் யாரோ அந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கிறதுக்கான கட்சிகள்லாம் வெளியில் காத்து தானே இருக்குது. இல்லை இல்லைன்னா எதுவாகனா இருக்கட்டும்ங்க. அப்படி நீங்கள் உங்கள் மரியாதை இழந்து ஒரு 4 பேர் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வெளில வந்தால் தான் அது உருப்படும். அப்படி நீங்கள் என்ன விஷயத்தினாலும் நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்க, அப்படி என்ன இருக்குதுன்னு ஒன்றும் புரியல உறவுகளே. நீங்கள் தான் அது பதில் சொல்லணும். ஏன் இவ்வளோ சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிகள் திமுக விட்டு வெளியில் வராமல் இருக்குது? என்ன காரணம்? வெறும் ஒருத்தர் 2 பேர் லாபத்துக்காக, பிரேமலதா அவங்க பண்ணாங்களே அந்த மாதிரி அவங்களோட லாபத்துக்காக, அவங்களோட காசுக்காக, அவங்களோட பேக்கப்புக்காக மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இன்னும் திமுகவில் போய் எல்லாருமே அவங்கள கௌரவத்தை விட்டு கட்சியை விற்று ஏன் இருக்கிறாங்க? அதுக்கான காரணங்கள் என்ன கொண்டு நீங்கள் சொல்லுங்க உறவுகளே. அடுத்தபடியாக
ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் பார்த்தேங்க, ஒரு நாள் முன்னாடி நான் பேப்பரில் வந்திருக்கு. மாணவர்கள் உதவித்தொகையில் 11 கோடி ரூபாய் மோசடி. அதாவது மார்ச் 17 வந்திருக்குது. மத்திய அரசால் மாற்று திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையில் 11.40 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி செய்ததாக தமிழகம் உள்ளிட்ட 5 அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க உறவுகளே. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பில் பள்ளிகளில் +1 மற்றும் +2 பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த அரசு அதிகாரிகள். எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்போ இந்த கல்ப்ரட் பொலிட்டிஷியன்ஸும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் இருக்காங்களோ அன்றைக்கி அந்த மாநிலமே சுடுகாடாக மாறிடும். உண்மையாக இது எல்லாருமே நான் குறிப்பிடல. இந்த மாதிரி இப்போ நான் படித்த செய்தி மாதிரி யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் எந்த ஆஃபீஸராக இருந்தாலுமே யார் ஈடுபடுறாங்களோ இந்த 2 சொல்லுவார்ல, ரஜினி சொல்லுவார் தெரியுமா, ஆல்கஹால் நான்வெஜ், நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் ஆல்கஹால் நான்வெஜ் அப்புறம் இந்த தண்ணி டெட்லி காம்பினேஷன் அப்படி. அந்த மாதிரி இப்போ கரப்டட் பொலிட்டிஷியன்ஸு அண்ட் கரப்டட் பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அதிகாரிகள், டெட்லி காம்பினேஷன். ஓகேவா, இது 2ம் சேர்ந்துச்சுன்னா சுடுகாடு தான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதனால தான் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரில. மேபி ஒரு டெல்லி காம்பினேஷன் தமிழ்நாட்டில் இருக்கா, அதனால தான் போட்டு ஆட்டி படைக்கிறாங்களா, நேர்மையான அதிகாரிகள்லாம் பாவம் மாட்டின் முழிக்கிறாங்களா, வாய் திறக்க முடியலையா? இதை பற்றி உள்ள கருத்து என்ன? கேவலத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சீருடைகள், காலனி, உயர்கல்விங்க, அவங்களோட படிப்புக்காக இருக்கிற அமௌண்ட்டில் போய் கொள்ளையடிச்சிருக்கானுங்க அப்படின்னா இது எப்படி? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து இதுக்கு என்ன? நான் சொன்ன அந்த காம்பினேஷன் அது தமிழ்நாட்டில் வந்து தலையோங்கி இருந்திருக்கா இந்த 5 வருஷத்தில்? அதனால தான் நம்மளை காப்பாற்ற முடியலையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே, டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தபடியாக இது ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், சரிங்களா? நாட்டை இது யாருன்னா காங்கிரஸோட வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி இருக்கார்ல, அவர் தான். நாட்டை கடவுள் முருகனே ஆண்டாலும் கூட அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும். பெண்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு தேசிய அளவில் முன்னிலை வகிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஒரு தவறு நடந்துச்சுன்னா அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசு சரியாக செய்து வருகிறது. கடவுள் முருகன் அல்லது அல்லாஹ், ஜீசஸ், உசாரா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்ல, ஓகேவா? இந்த மாநிலத்தை ஆண்டாலும் கூட இது போன்ற நிகழ்வு நடக்க தான் செய்யும். என்ன சொல்ல வர்றாருன்னா, தனி மனித ஒழுக்கம் தான் முதன்மையானது. கரெக்ட். இந்த தனி மனித ஒழுக்கம் நம்ம திமுக சேர்ந்தவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே இல்லாதனால தான் இந்த தமிழ்நாட்டு இப்படி கிடக்குது. இப்போது தனி மனித ஒழுக்கம் இருந்தது அப்படின்னா எதுக்குங்க போலீஸு, எதுக்குங்க பொலிட்டிஷியனு, எங்களுக்கு ஆள்றது எதுக்குங்க அரசு? நம்ம எல்லாத்தையுமே இப்போ தனி மனித ஒழுக்கம் இருந்ததுன்னா எதுக்குங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து எதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு மேலே ஒரு பிரின்சிபலு, ரெக்டரு, அவன் இவன், எதுக்கு இவங்க யாருமே தேவையில்லையே. அவன் தனி ஒழுக்கத்தோடு நடந்துட்டு போயிடுவான்ல. முட்டாள்தனமாக கருத்து தெரியக்கூடாது. எல்லாரும் அப்படி இருந்துட முடியாது. அதுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு லா வச்சுருக்கோம், அதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் இருக்குது, இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை துப்புக்கட்டத்தனமாக பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக மக்களை வந்து வழிநடத்த தெரியாமல், அட்மினிஸ்ட்ரேஷனை வழிநடத்த தெரியாமல், அதாவது தண்டனைகளை வந்து அதிகப்படுத்தாமல், கைது நடவடிக்கைகளை வந்து சீராக உடனே ஆக்ஷன் எடுக்காமல், கேவலமான ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை பண்ணிவிட்டு எந்த ஒழுக்கமும் தனிமன ஒழுக்கமும் பதவியில் இருக்க யாருக்குமே இல்லைன்றது தான் இதுக்கான காரணம். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு, ஆனால் ஆட்கள் வேறு. உங்களுக்கு புரியுதா? அதாவது நீங்கள் கருத்தை வந்து போயிட்டு நீங்கள் இப்படி அடிக்கக்கூடிய ஜின்சாக் அடிக்கக்கூடிய முதல்வர், துணை முதல்வர், அவங்ககிட்ட மினிஸ்டர்ஸ் உட்கார வச்சு இதை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தனி மனித ஒழுக்கம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளோ வந்து இப்போ பெண்கள் சீரழிஞ்சிருப்பாங்களா, இவ்வளோ கொள்ளை நடந்திருக்குமா, இவ்வளோ ஊழல் நடந்திருக்குமா? இந்த மாதிரி எல்லா அரசு ஊழியர்களும் மொத்த கவர்மெண்ட்டில் இருக்க பாதி பேர் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டான் போராட்டம் பண்ணி. ஏன் இந்த தனி மனித ஒழுக்கம் உங்களுக்கு இல்லை? ஏன்னா தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தானே வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒழுங்காக நடத்த முடியும். ஒழுக்கம் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, ஒழுங்கம் கண்டு போய் ஊழல் பண்ணுறது, எதையும் ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது, எப்படி அவன் சம்பாதிக்கலான்னு யோசிக்கிறது, மனசாட்சியோடு நடந்துக்கிறது கிடையாது, ஓகேவா? அவன் குடும்பம், அவனை சுற்றி இருக்கிறவன், உங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே உதவி பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி தலைவா?
இதை நீங்கள் போய் அங்கே சொல்லுங்கள். அங்கே ஒழுக்கமாக இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு ஒழுக்கமாக இருந்திருக்கும். ஒழுங்கு கட்டு போய் சுற்றினால தான் இப்படி கேவலமாக இருக்குது. சரிங்களா உறவுகளே, இதை பற்றி உங்களான கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தபடியாக பரபரப்பாக நம்ம இந்த ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் அடுத்தடுத்து. தூத்துக்குடியை சேர்ந்த +2 மாணவி கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம்போக்கு, அவன் பேர் கேட்டாலே வந்து அப்படியே டென்ஷன் ஆகுது, தர்ம முனீஸ்வரனா பேர் வைக்கிறாங்க பாரு. ஸோ அப்படின்ற ஒரு புறம்போக்கை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேல்மருவத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது G3 மேல்மருவத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பவும் தனி மனித ஒழுக்கம்னு ஒருத்தர் பேசினார்ல, இதெல்லாம் பார்க்குறேங்க, இதெல்லாம் பாருங்கள். இதில் முக்கால்வாசி உங்கள் ஆளுங்க தான் இருக்கிறானுங்க. திமுக நிர்வாகி பாலியல் சீண்டலாம். செங்கல்பட்டில் செய்யூர் அருகே பள்ளிக்கு அழைத்து செல்வதாக கூறி 6ஆம் வகுப்பு மாணவிக்கு திமுக கிளை கழக பொறுப்பாளர் சிவான்ற வந்து பார்த்தோன்னா பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறான் புறம்போக்கு. புகார், இதில் என்ன இன்னொரு கேவலமான விஷயம்னா, புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கலையாம். அடுத்த நியூஸ் பார்த்தேன், அந்த புறம்போக்கு தலைமுறை ஆகிட்டானா. இப்போ புரியுதா உங்களுக்கு? போய் யாருக்கு கற்றுக்கணுமோ அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சார் தனி மனித ஒழுக்கத்தை. பப்ளிக்கை குறை சொல்லாதீங்க. சரிங்களா? நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு ஓகே தான், ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா பேசிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து தகுதியே கிடையாது. தயவு செஞ்சு போயிட்டீங்க வந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதில் பல கேள்விகள் உங்களுக்கு ஏழும். இந்த கூட்டணியை பற்றி பேசியிருந்தால இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்றதை சொல்லுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். காங்கிரஸ் இங்க பாருங்க, எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு. ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்கள் பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63ல நின்னோம், 41ல நின்றோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். எங்க கட்சியை நாங்க பார்த்துட்டு இருக்கோம், எங்க அரசியல் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதே வேண்டுகோள் தான் எல்லாருக்கும் வைக்கிறோம், காங்கிரஸை ஒப்பிட்டு பேசாதீர்கள். திருமாவளவனுக்கு தேமுதிக என்ன சொல்றீங்க சார்? தெரியல பிற கட்சியை பத்தி நாங்க பேசுறது இல்ல, காங்கிரஸ் மையப்படுத்தி கேட்கறதுனால உங்களுடைய பதில் என்ன சார்? நாங்க தான் எங்க வேதனையை சொல்லிட்டோமே, அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். உறவுகளே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அதே உங்களுக்கு தோணுதானே பாருங்கள். உன்னை யாரை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த கூட்டணியில் இருக்க சொன்னது? இன்னொன்று, இந்த அமாவாசை படத்தில் அதாவது படம் வரப்போதான், அமைதிப்படை படம், அதில் ஒரு சீன் இருக்கும். ஓகேவா? ஐயோ எங்கள் அண்ணன் ஜெட்டியை நான் தான் துவைப்பேன், எத்தனை வருஷமாக நான் துவைச்சிட்டு இருக்கிறேன், இப்போ வந்து நீ ஜெட்டியை கேட்க ராஸ்கல் அப்படின்ற மாதிரி நீங்கள் தானே பாஸ். ஓகேவா? விடாமல் பேட்டி கொடுத்த நீங்கள் தானே பாஸ். என்ன பண்ணீங்க சேட்டை? அந்த கட்சி ஒழுங்காக ஒரு ரூட் எடுத்து போயிருந்தது, போட்டு குழப்பி விட்டு. ஓகேவா? அறிவாலயம், அந்த அறிவாலயத்தை விட்டா இந்த பக்கம் உங்களோட காங்கிரஸ் தலைமை அலுவலகம், அங்கேருந்து இங்கே. ஏங்க திமுக அதாவது திமுகவோட ஒரு விசுவாசியாகவே மாறி, திமுகவோட அடிமையாகவே மாறி காங்கிரஸ் கட்சியோட தலைவராக நீங்கள் என்றைக்கும் நடந்திருக்கீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறதுக்கே நீங்கள் தான் காரணம். இப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, எங்களுக்கு 41 கொடுத்தாங்க, இப்போ 25 தாங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. யார் வாங்க சொன்னது? நீ தானே கேட்டு ஓகேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இப்படி பேட்டி கொடுக்குறீங்க. இப்போ அது பிரச்சனை கிடையாது. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயோ நானே ஏதோ கெஞ்சி கூத்தாடி பல கெட்டப்புகளை போட்டு பல செட்டப்புகளை போட்டு பெல்ட்டி அடித்து குரல் வித்தெல்லாம் காமிச்சு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? அவன் நீங்கள் கேட்குறீங்கன்னா நீ ஏதாவது உன் சொந்த மொழி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டக்கர் வேலையை காமி, ஏதாவது ஒரு ட்ராமாவை போடு, எப்படிலாம் பூந்து போய் காலில் விழ முடியுமோ ஏதாவது ஒன்று பண்ணி தொலை, நீ வாங்கு. சரியா? எங்களை ஏன் நீ வந்து காமிக்கிற, என்ன ஏன் நீ இழுக்கிற? இது வந்து உங்களுக்கு புரியுதா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம்னு? இவனை கூட்டணி பேச்சாத்த எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த கூட்டணிக்குள்ளே சொல்லிக்கிறானுங்க, எங்களை காரணம் காமிச்சா நீங்கள் வாங்கக்கூடாது, சொல்லிட்டேன், பிச்சு போடுவோம் உன்னை, நீ உன் ஸ்டைலில் நீ பேசி ஏதாவது ஒன்று வாங்கு. கன்றாவிங்க, கேவலம். இப்படிலாம் இவங்க கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள், நம்மளை காப்பாற்ற போகிறாங்களாம். இவ்வளவும் பேசி என்ன பண்ண போகிறாங்களாம்?
மக்களை காப்பாற்ற போகிறாங்களாம். இது நம்ம மக்களுக்காக செயல்படுறோம். டேய் அப்புறம் ஏதாவது வந்துட போகுது எனக்கு. இது மக்களை காப்பாற்றது இல்லை, உன்னை காப்பாற்றுக்கான வேலை இது. உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ சேர்த்து வச்ச பணத்தையும் அதை காப்பாற்றுக்கான வேலை இது. புரியுதா? உன் பதவியையும் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட இல்லை நீ இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அப்படி நீ கஷ்டப்பட்டு 26 சீட் 27 சீட்டு நீ வந்து திமுகவோட கூட்டணி வாங்கி அப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு யாருமே ஆசைப்படல. வேணால் இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்டில் வேணால் பார்க்கலாம். செல்வ பெருந்தகை சொல்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டணி அமைச்சு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த திமுக ஆட்சியை உட்கார வச்சு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணுமா அப்படி சொல்கிறாரு, வேணுமா அப்படின்னு நான் வேணால் கேட்குறேன். அதோ கேட்டேன், பதில் சொல்லுவாங்க. ஸோ கருமத்தை என்னத்த சொல்கிறது உறவுகளே. இந்த கேள்வி இப்போ கூட கேட்டேன் இல்லையா, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றணுமா, மக்களுக்கு சேவை பண்ண போகிறாங்களாம். இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கூட்டணியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க ஒன்றும் புரியாமல் அவன் பித்து பிடிச்சா சுற்றிட்டு இருக்கிறான். 27 கூட்டணி கிடையாது, 26 கூட்டணி கிடையாது, 26 கட்சிகள் 23 கட்சிகள் இருக்குது சுற்றி கூட்டணியில். ஓகேவா? ஊதுபத்தி ஸ்டாண்டில் வைப்போம் தெரியுமா, ஒரு 15 ஊதுபத்தியா அப்படி கிடக்குது. அப்படி இருக்குது கூட்டணி கொச்சன்னு. 234 தொகுதியில் 234 கட்சி 234 பேர் நீங்கள் கூட்டணியாக சேர்த்தா கூட இந்த வாட்டி உங்களை வச்சு செய்ய போகிறாங்க. மாற்றமே கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். இதோ அடுத்த கூட்டணி பஞ்சாயத்து தான். யார்? நம்ம டார்ச்சு. சொந்த சின்னத்தில் தான் போட்டி. திமுக மக்கள் நீதி மையம் 2வது கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வலியுறுத்துவதாக தகவல். 4% வாக்குகளை வைத்திருப்ப 4% எங்க இருக்கு? 4% இருக்குதாமே, 1% இருக்கான்னு பாருங்க. காமெடி பண்ணுகிறீங்க. ஆனால் ஒன்று கன்ஃபார்மு இந்த கூட்டணியை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரெலாம் ஒன்றும் ஃபைட்லாம் பண்ண மாட்டார். சும்மா என்ன கூட சும்மா ஜோக் காமிக்கிறாப்புல. இது எப்படி தெரியுமா அந்த கதை? இங்கே பாரு, உடனே ஒத்துக்கிறோன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்க. புரியுதா? அவனுங்க சும்மா வம்பு பண்ணுற மாதிரி நம்மளும் சும்மா வம்பு பண்ணுவோம். சரியா? அவன் அப்படியே கோவமாக லைட்டாக அந்த பக்கம் குரல் ஏறுதான்னு பாரு. என்னங்க அப்படின்னா கம்முன்னு காலில் வந்துருப்பா, எப்பவும் போல் வந்துனேரு. என்னங்க அவ்வளோதான் அண்ணன் ஓகேன்ட்டேன், கோவம் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன சொன்னாலும் ஓகேங்க. என்னங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என் ஃப்ளாஷ்பேக்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த விளம்பரம்லாம் பார்க்கலையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்ல போட்டீங்க அப்படின்ட்டு வந்துடுவாப்புல. ஒரு நாளுக்கு தான் ஓலா புக் பண்ண போகிறேன். இப்போ நான் புக் பண்ணி கிளம்பணும், சூட்டு முடிச்சுட்டு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே, நம்ம டார்ச்சு இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இவர் வந்து இழுபறியில் இருக்குதான், இவர் ஒத்துக்க மாட்டாராம், இவர் வந்து அவங்க கூட சண்டை போடுறாராம். என்ன சொன்னாலும் கேட்டு கம்முன்னு போயிடுவீங்கன்னு ஊருக்கே தெரியும். காமெடி பண்ணுங்க, போங்க சார் எப்படி. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் உறவுகளே, இந்த ஆக்சுவலி இது நம்ம ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது இது வந்தது, பட் நம்ம பேசியே ஆகணும். மிக கடுமையாக ஒரு 4 நாள் 3 நாளாக வந்து இந்த செய்தியை கேட்டு பல பேர் வந்து ஒரு மன வருத்தத்தில் மன அழுத்தத்தில் நம்ம இருந்திருப்போம். கடுமையான வலி மனதில். உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த வாரம் பாலியல் வன்கொடுமை உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் முதையே சொன்னேன்ல, இவங்க காரணம் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த புறம்போக்கு நாய் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வயது மூதாட்டியோட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் இவனுக்கு வந்து தொடர்பு இருக்குது. அவன் வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதியான். சரிங்களா? அவன் வந்து பெயிலில் வெளில வந்திருக்கான். இதுவே எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு வந்தபோது தான் இந்த மாணவியோட சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் வந்து நம்ம பார்க்குறோம் உறவுகளே. நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, அதாவது தண்டனைகள் இந்த மாதிரி செயல்களுக்கு நிறையா நான் பேசியிருக்கேன் உறவுகளே. தண்டனைகள் இந்த மாதிரி செயல்களுக்கு கடுமையாக்கிப்பட்டு அவங்க வெளியிலே வரக்கூடாது. சரி, ஓகே, இங்கே என்கவுண்டர் பண்ணக்கூடாது, மனிதநேயம் நம்மளாம் பேசுகிறோம், பட் நோ லாஜிக்கு. ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி அந்த ஆள் அந்த புறம்போக்கு நாய் கைது செய்யப்பட்டிருக்கான் இல்லையா? அப்போ முக்கால்வாசி கமெண்ட் வந்து அவனை சுட்டுருங்க, எதுக்குங்க அவனால் வச்சுருக்கீங்க, அவன் வேஸ்ட்டுங்க, இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கை எடுப்பான்னு தெரிலங்கன்னு சொல்லி போடுறாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு உயிரை கொள்கிற உரிமை கிடையாது, அது நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை, ரைட், ஓகே. பட் நீங்கள் வந்து தண்டனை என்ன லாஜிக்கில் நீங்கள் அவனை வெளியில் விடுறீங்க? அவன் சாவர வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும்னு ஒரு தண்ணியை கொடுத்து அவன் உள்ளே இருக்கான். அவனை வெளில வந்து என்ன பண்ண போகிறான்? ஆயுள் தண்டனை கைதி ஒரு மூதாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணவன் நீங்கள் என்ன டேர்ம்ஸில் வெளியில் விட்டுருக்காங்க எனக்கு புரியவே இல்லைங்க. இவங்களாம் எதுக்குங்க இந்த சமுதாயத்துக்கு? பாருங்கள், அப்போ எங்கேங்க இந்த மிஸ்டேக் நடக்குது? இதை யாருங்க திருத்த போகிறா?
இது யாருங்க பெண்கள் மீதான குற்றங்களை குறைப்போம். எந்த ஆட்சி வந்தாலுமே நான் கேட்குறேங்க, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் நீங்கள் சும்மா வாயில் சொல்லாதீங்க, தண்டனைகளை நீங்கள் அதிகப்படுத்த வேணும். ஏங்க யூடியூப்பில் பேசுகிறவன், ஃபேஸ்புக்கில் பேசுகிறவன்லாம் காலை உடைக்கிறீங்க, கையை உடைக்கிறீங்க, அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க. நல்லது பேசுனாங்க, உங்களுக்கு எதிர்க்க பேசினா, உண்மையை பேசினா. ஆனால் இந்த மாதிரி குற்றமெல்லாம் பிடிச்சி என்னங்க பண்ணுறீங்க? எதாவது பண்ணி விடுங்க. தயவு செய்து நான் நீதிமன்றங்களை வந்து மன்றாடி கேட்குறேன், எல்லாருமே நான் மக்கள் சார்பாக கேட்குறேங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீதித்துறை இந்த மாதிரி ஆட்களை வெளியில் விட்டு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரு மூதாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணவன் வந்து அவன் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களாம் வெளியில் வந்து என்னங்க பண்ண போகிறான்? இந்த மாதிரி காரியங்களை தான் பண்ண போகிறான். இது முதல் வாட்டி கிடையாதுங்க. ஏற்கனவே அந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் இதே மாதிரி அந்த கோயம்புத்தூரில் ஒரு சென்சேஷனான விஷயம் நடந்தது இல்லையா? அந்த காரில் இருந்தாங்க நைட்டு, அந்த நைட் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்திருக்கு, அவனுங்க வெளியில் வந்திருக்கிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களாம் வெளியில் விடனாலே இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் டைம் மற்ற டைமில் கூட விடுங்க, இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்காணித்து அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு கரெக்டாக இருக்காங்க ஒழுங்காக இருக்காங்கலாம் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கோ வந்து இது அனுப்பிச்சு சம்மன் அனுப்பிச்சு வர வைக்கிறானுங்க. உண்மையாகவே கரெக்டாக இருக்கியாப்பா, அந்த ரெகுலராக குற்றம் செய்யக்கூடியவர்களை வந்து வர வச்சு என்கொயரி பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனால் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் என்னங்க பண்ண? இதனால தான் சொல்கிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் புவர். இதில் எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நம்மளோட நியூஸ் நம்ம படித்தோம் இல்லையா, மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது தெரியுதா? இதுதான் இப்போ புரியுதா எங்கே வந்து தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் லேப்ஸுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் லேப்ஸு. அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா போலீஸ்கார டைப் பண்ணாமல் இந்த மாதிரி அக்யூஸ் எவனுமே உள்ளே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லங்க. பெயிலில் வெளில வந்தோடனே புட்டப் கேஸை போட்டு நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாதுன்னாங்க இருக்குது, பண்ணி போட வேண்டியதானுங்க, தப்பே கிடையாதுங்க. எனக்கு சீரியஸாக இதை படிக்கும் போது இன்னும் வேதனை அதிகமாக இருக்குதுங்க. இப்போ தவறு யாருது சொல்லுங்கள்? இப்போ தவறு யாருது? இப்போ யார் மணி குற்றம் சொல்லுவீங்க? ஒரு பாத்ரூமுக்கு வழி இல்லாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கின அந்த பொண்ணை சொல்லுவீங்களா? இல்லை சமுதாயத்தை சொல்லுவீங்களா? நம்ம சுய ஒழுக்கம் இருக்கும், நைட்டு நாளைக்கு பாத்ரூமாக போகக்கூடாதுமா, அப்படியே பேண்டோட போமான்னு சொல்லுவோமா? வெக்கமாக இல்லைங்க, அசிங்கமாக இல்லைங்க? இல்லை காவல்துறை இப்போ நம்ம சொல்லுவோமா? இல்லை காவல்துறை நேரடி கட்டுப்பாடில் இருக்குன்னு ஒரு சொல்லி சுற்றின்னு இருந்தார், அவரை சொல்லுவோமா? இந்த சம்பவத்துக்கு இந்த மாதிரி ஒரு வெளியில் சுற்றின்றதுக்கு யார் காரணன்றதை உறவுகளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணும்போது அடுத்த ஒரு செய்தி அப்படியே பார்த்தேன். கைதில் சந்தேகத்தில் அண்ணாமலை அவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட இருப்பதில் பல சந்தேகங்கள் எழுகின்றன. ஆயுள் தண்டனைக்கு பெற்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு வழக்கை மெத்தனமாக கையாண்டிருக்கிறது. நான் சொன்னேன்னா, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீன் வெளிவரும்போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக போலீஸார் இருந்துள்ளனர். இதுதான் பாயிண்ட்டு. இப்போது இது யாரோட தவறு சொல்லுங்கள் உறவுகளே? யாரோட தவறு? இந்நேரம் இதெல்லாம் ஒழுங்காக நம்ம வந்து கண்காணித்து அட்மினிஸ்ட்ரேஷன் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த பொண்ணை காப்பாற்றிக்கலாமே. நான் இப்போவும் சொல்கிறேன் உறவுகளே, இப்போவும் சொல்கிறேன், எந்த ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, பெண்களை நீங்கள் பாதுகாப்புன்னு சும்மா வாயில் சொல்ல முடியும். நீங்கள் 1000 வந்து கவர்ச்சியான நீங்கள் விஷயம் பண்ணாலும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது கடுமையான நடவடிக்கைகள் இருக்கணும். தொடர்ந்து சர்வேலன்ஸ்லேயே நீங்கள் வச்சுருக்கணும். இவனெல்லாம் இந்த மாதிரி வெளியிலேயே விடக்கூடாது. உறவுகளே, பல்வேறு விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய செய்திகளுடன், முக்கியமான செய்திகளுடன் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அதை உடை, சரித்திரம் படை.